நேர்களை வணக்கம். நான் உங்கள் சொல்றேன். சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு எஸ் பி லட்சுமணன் இருந்திருக்கிறார். அவங்களோட பேசணும். சார் வணக்கம். வணக்கம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக திராவிட முன்னேற்ற கழகம் இப்படியெல்லாம் இருந்தது தெரியுமா? இஸ்லாமியர்களை தீவிரவாதி என்றெல்லாம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு சட்டமன்றத்துல 2 தாவேகா இஸ்லாமிய எம்எல்ஏக்கள் கொதிக்கிறாங்க. ஒரு எம்எல்ஏ அழுதே விட்டாரு. எப்படி பாக்குறீங்க? அதை பார்க்கவே வேண்டாம்னு நினைக்கிறேன் நான். அப்படி ஒரு பேசியிருந்தால் தவறுன்னு திமுகவே உணர்ந்திருக்குங்கிறது ஒண்ணு. அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் சொல்லி காட்டாமல் இருந்தது 2வது தவறு. அதுக்கு மேல ஒரு மதம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நான் என்னைக்குமே விவாதிக்க மாட்டேன். முஸ்தபா கூட சில விஷயங்களை நேற்றுக்கு பதிவு பண்ணார். அதே முஸ்தபா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன பேசினாருங்கிறது அதே சோசியல் மீடியால வந்துகிட்டு இருக்கு. இது அரசியல்ல கடந்து போயிடுறது நல்லது. இப்ப யாரும் மனசு அல்லது துணிச்சலாக இவர்கள் இப்படித்தான்னு சொல்ற ஒரு சூழல் இல்லாத போது, கடந்த காலத்தில் நடந்த இப்போது விவாதத்திற்கு அவசியமில்லாத விஷயத்தை நம்ம விவாதிக்கிறதே தப்பு. அவ்வளவுதான். விவாதிக்கிறதே தப்புன்றது எல்லாருடைய பொதுப்படையான அதை பல பேர் மறந்தே இருப்பாங்க. அதனால அதை போய் தோண்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். இது இயல்பா நடக்கிறது அரசியலுக்காக நினைக்கிறேன். அரசியல் தான், எல்லாமே அரசியல் தான். அதனால அதை மதத்தை சம்பந்தப்பட்டங்கிறது போது நம்ம விவாதிக்காம நாம பொறுப்போட நடந்துக்கணும் நான் விரும்புறேன். சட்டசபையில நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எப்படி இருக்கு? அருவருப்பா இருக்கு. நேரலை செய்கிறோம்னு ஒரு சாதனையா சொல்லிக்கிறாங்க. நேரலை நாங்கள் தான் தொடங்கினோம்னு திமுக ஒரு பக்கம் சாதனையா சொல்லிக்கிறாங்க. இந்த லட்சணத்துலதான் இந்த விவாதங்கள் நடக்கும்னா இந்த நேரலை அவசியம் தானாங்கிற கேள்வியை பொதுமக்கள்ல ஒரு சாராரிடையே ஏற்படுத்தியிருக்கு. பெண்கள் பாக்குறாங்க, இளைஞர்கள் பாக்குறாங்க, அரசியல் மயப்படுகிறார்கள். சட்டமன்றம்னா என்னன்னே தெரியாதவங்களா என்ன நடக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் சரி, இப்படிப்பட்ட வார்த்தைகளை இப்படிப்பட்ட விவாதங்களை அவங்க பார்க்கணுமா? ஏற்கனவே தொலைக்காட்சி தொடர்களால சீரழிஞ்சு போயிருக்கிற சமுதாயத்தை மேலும் சீரழிக்கணுமா? நீங்க என்ன கத்து தரீங்க இந்த சொசைட்டிக்கு? நீங்க வெற்று வாதங்கள், வெற்று கூச்சல்கள், பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள், சீண்டல்கள், இதெல்லாம் வெளியே தெரியாத வரைக்கும் உள்ளுக்கு இதெல்லாம் இப்ப புதுசா நடக்குது. காலகாலம் நடந்தது தான், நம்ம இல்லைன்னு சொல்லலை. ஏதோ தாவேக்கா வந்துதான் அப்படின்னு நான் சொல்ல விரும்புறேன். நாங்க நிர்வாகத்துக்கு புதுசுன்னு சொல்லிக்கிட்டு அவங்களும் சீண்டல் வேலைகளில் ஈடுபடுறாங்க. சில அமைச்சர்கள் திட்டமிட்டு அந்த சில வார்த்தைகளை பயன்படுத்துறாங்க. அப்கோர்ஸ் எதிர்கட்சிகள் அதை எந்திரிச்சு கேட்க தான் செய்வாங்க. அது நீங்க சும்மா இருந்தாலே பேசுற ஆட்கள் நீங்க ஒரு வார்த்தையை விடுவாங்களா? அவங்க நியாயப்படுத்தலை. இது அவசியம் தானான்னு நான் கேட்கிறேன். ஸோ அந்த பொறுப்புணர்வு யாருக்குமே இல்லாத போது இந்த நேரலை அவசியம் தானா என்கிற அந்த கேள்வியை இந்த கடந்த ஒரு சில வார நிகழ்வுகள், சட்டமன்ற நிகழ்வுகள் நமக்கு காட்டுது. இல்லை, நேரலை அவசியம் தானா அப்படின்றதுக்கு நம்ம போகணுமா அல்லது இந்த பேச்சுக்களை குறைச்சிக்கணும், இந்த போக்கை குறைச்சிக்கணும்? அர்த்தம் அதுதான் சார். நேரலை வேண்டுமா? இப்போ நேரலை இல்லாமல் எப்படிப்பா நாங்க போராடி அப்போ ஒழுங்கா பேசி இத்தனை லட்சம் பேர் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பயம், தார்மீக பயம் உங்களுக்கு யாருக்காவது இருக்கா? ஆளுங்கட்சிக்கும் இல்லை, எதிர்கட்சிக்கும் இல்லையே. அப்ப இத்தனை ஒண்ணு வரணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுடைய பொறுப்பை உணர்ந்து பேசுங்க. அவ்வளவுதான். இதற்கு அடிப்படை காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? யார் இல்லாத விட ஒரு திமிர், ஆணவம், அகம்பாவம், இது அத்தனையும் தான் காரணம். யாருக்கிட்ட இருந்தாலும் அது தப்பு தான். ஆளுங்கட்சியினரிடம் இருக்கவே கூடாது. அது இருந்தால் 2 மடங்கு தவறு. ஏன்னா ஆளுங்கட்சிக்கு தான் கூடுதல் பொறுப்பு இருக்கு. அந்த அரசு நடத்திட்டு போகணும். அது இப்ப தொங்கு சட்டமன்றத்தால் அமைந்த அரசை காப்பாத்திட்டு இருக்கணும். இவ்வளவு ரிஸ்க் இருக்கிற போது இந்த வாய் தேவையான்னு கேட்கறது சூழல் வரவே கூடாது. புரியுதுங்களா? அதுக்காக என்ன வேணாலும் சொல்லுவான் எதிர்கட்சி, நான் கேட்டு சும்மா வருமானம் நான் அப்படி நியாயப்படுத்தல. அவர்கள் ஒண்ணு சொன்னா நீங்க 2 கொடுங்க. ஆனால் தொடங்கி வைக்கிறது நீங்களா இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அந்த சில்மிஷத்தை, சேட்டையை, சர்ச்சையை தொடங்குகிற நபராக, தொடங்குகிற தரப்பாக ஆளுங்கட்சியினரோ ஆளும் தரப்போ இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்க இப்பதான் லேர்ன் பண்றாங்க, கத்துக்கிறாங்க. சரி, லேர்ன் பண்ணிட்டு இருக்கிற போதே இந்த பேச்சு பேசுனீங்கன்னா அப்ப லேர்ன் பண்ணி முடிச்சா என்ன கதியோன்னு பயமா இருக்கு. நான் குத்தி காட்டல சார். திமுகவும் அதிமுக கடந்த காலங்களில் பண்ண தவறுகள் தான். நீங்க அவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லிதானே வந்திருக்கீங்க. நீங்களாவது அதே பாதையில பயணிக்காம இருக்கணுமேன்னு நான் சொல்றேன். சபாநாயகர் எப்படி நடத்துகிறார் அவையை? ஒரு பக்கம் நினைச்சா பாவமா இருக்கு, இன்னொரு பக்கம் பெருமையா இருக்கு. 75 வயசு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அவருக்கு படாத பாடுபடுறாரு. குறிப்பா ஆளுங்கட்சியினரை கட்டுப்படுத்த அவர் ரொம்ப திணறாருன்னு தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு பொதுவாக ஜெயலலிதா இருக்கிற போது, கலைஞர் இருக்கிற போது இப்படி ஸ்டாலின் வரைக்கும் கூட சொல்லி இப்படி ஒரு பார்வை பார்த்தாங்கன்னா அமைதியாயிடுவாங்க. இப்ப விஜய் அப்படி பார்க்க மறுக்கிறாரா, இல்லை எந்த நேரத்தில் அவர் அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது அவருக்கு இன்னும் புரியலையா அப்படின்றது நமக்கு தெரியல. திமுகவினர் அப்படிதான். உதயநிதி எழுந்து பேசுற போதே எதிர்த்து கத்துறாங்க. அதை சபாநாயகர் பல நேரங்களில் சொல்லி காட்டுறாங்க. அப்போ உங்க தலைவர் பேசுறதே நீங்க தடுக்கணும்னு நினைக்கிறீங்களான்னு கேட்கிற போது அவங்ககிட்ட பதில் இல்லை. எகைன் நின்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு உறுப்பினர் ஒரு இடம் மாதிரி உட்கார்றார். நேரு சொல்லி எப்போ போய் அங்கே உட்காருங்கிறார். வேலு சொல்றார் போய் அந்த இடத்துல உட்காரு, உன் இடத்துல போய் உட்கார மாட்டுறாரு. திரும்ப சபாநாயகர் எச்சரிச்ச பிறகுதான் அந்த திமுக உறுப்பினர் அவர் இடத்துல போய் உட்கார்றாரு. இந்த அழிச்சாட்டியும் எதுக்கு? அந்த கட்டுப்பாடு இல்லாமல் போயிடுதுல்ல. அதனால இந்த நேரலையே வேணாங்கிறேன் நான். அப்போ ஒழுங்குங்கிறது இப்படிதானா? சொன்னா கேட்கக்கூடாது போல இருக்கு.
சொல்றாலே கேள்வி கேட்கணும் போல இருக்குன்னு சின்ன பிள்ளைகளுக்கு இதுதான் கத்து தெரியலாம் நீங்க. சபாநாயகர் அந்த வகையில பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரி தான், ஒரு 90% அவர் நல்லா தான் ஹேண்டில் பண்றாரு. சில நேரங்கள்ல ஒரு சில வார்த்தைகளை தான் நேற்று அவருடைய நல்ல மனசை இவங்க தப்பா அந்த ப்ரிவிலேஜை இவங்க தப்பா பயன்படுத்துறாங்கன்னு தோணுது. தலவாய் சிந்தறதுக்கு ஒரு அனுமதி கொடுக்குறார், இப்போ கை தூக்குறார், பேசுங்கிறார். பாயிண்ட் ஆஃப் ஆர்டர்னு ஏதோ தவற சுட்டி காட்டுறாருன்னு நினைச்சேன்னு தான் நான் பேசுறேன். அவர் ஏதேதோ பேசி கடைசியில ஆஸ்டினோட சண்டை போடுற மாதிரி ஆயிடுச்சு. கலைவாணன் கூட ஏதோ சண்டை போட்டுருந்தார். அப்போ ஒரு உறுப்பினர் கையை தூக்குனா அது எதிர்த்தரப்பாக இருந்தா கூட பேச அனுமதிக்கணுங்கிற அந்த நல்ல மனசை தலவாய் சுந்தரம் போன்றவர்கள், உதாரணத்துக்கு அவர் சொல்றேன், பல உறுப்பினர்கள் தவறா பயன்படுத்துறாங்க, ஆளுங்கட்சியினரும் சேர்ந்து. அதை தவிர்க்கணுங்கிற நான் இப்ப இதனாலதான் அவர் படாத பாடு போறாரு, பார்க்க பரிதாபமா இருக்குன்னு நான் சொன்னேன். ஆளுங்கட்சியை எப்படி கண்ட்ரோல் பண்றது சபாநாயகருக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அந்த பதவியோட பொறுப்பே அதுதானுங்க, கடமையில. கடந்த காலங்களில் பெரும்பாலும் யாரும் இந்த அளவுக்கு பண்ணல. அப்போ அந்த கட்டுப்பாடு மிக்கவரா இருந்தாங்க. இப்போ விஜய்க்கு கட்டுப்பட்டு தான் இருக்கிறாங்க. ஆனா சபாநாயகரே ஓபன் சபையில சொன்ன மாதிரி யாருடைய கவனத்தை இருக்கிறதுக்கு நீங்க கவன ஈர்ப்பு தீர்மானத்துல இப்படி திசை மாறி போய் எதையோ பேசுறீங்கன்னு கேட்கிற அளவுக்கு விஜய் என்ன சொன்னா சந்தோஷப்படுவாரு, இல்லை என்ன பண்ண அவர் இருக்கலாம்னு ஜெயலலிதா காலத்திலேயே துதிப்பாட நாட்கள்லாம் உண்டு, ஸ்டாலின் துதிப்பாட நாட்களும் உண்டு, சரிதானா? அப்ப நீங்க மாற்றுன்னு சொல்லிட்டு நீங்களும் அதே வேலையை பண்றீங்களே, சரியான்னு கேட்கிறோம் நம்ம. சபாநாயகர் அதை கண்டிச்சிருக்கிறார். தேவையானது மட்டும் பேசுங்க, டைம் நிறையா இருக்கு, எல்லாம் சுகர் பேசிட்டு ரொம்ப நேரம் எல்லாரும் உட்கார முடியாதுன்னு அவரும் யதார்த்தமாகவும் சொல்லி பார்க்கிறார், கண்டிப்போடையும் சொல்லி பார்க்கிறார். சம்பந்தப்பட்ட தலைவர்கள் மனசாட்சியோடு உட்கார்ந்து பேசி அந்தந்த கட்சியினரை கட்டுப்படுத்தலைன்னா அவர்கள் சபாநாயகருக்கு செய்கிற துரோகம், அந்த சபைக்கு செய்கிற துரோகம், தமிழ்நாட்டுக்கு செய்கிற நன்றி மறந்த தனம்னு தான் நான் சொல்லுவேன். நாகரிகமா அதுதான் எனக்கு வார்த்தையும் கிடைக்கல. தாவேக உறுப்பினர்கள் இப்படி பண்றாங்க, அவங்களுக்கு ஈக்குவலா அல்லது அவங்கள தாண்டி திமுகவும் இறங்கி. திமுக யார் பண்ணாலும் தப்பு தான். நீங்க என்னத்துக்கு அதை போட்டு பிச்சு பீறாருங்க? ஆளுங்கட்சியினருக்கு கூடுதல் பொறுப்பு இருக்கணும்னு நான் சொல்றேன். நான் அப்பதான் நீங்க எதிர்கட்சி அம்பலப்படுத்த முடியும். லைவ்ல காட்டுங்க, நாங்க அமைதியா பதில் சொல்லிட்டு இருக்கிறோம், சபாநாயகர் அனுமதி கொடுக்குறாரு, ஒரு அமைச்சர் எடுத்து பேசுறாரு, பாருங்க என்ன வார்த்தை பயன்படுத்துறாருன்னு, பாருங்க எப்படி ஓடி வராருன்னு. நீங்க அமைதியா இருந்துட்டு தான் அடுத்த ஆளை குற்றம் சொல்ல முடியும். அதே தப்ப நீங்களும் செஞ்சுவிட்டு அவங்கள குற்றம் சொன்னீங்கன்னா எப்படி எடுப்படுவது? திருப்பி சொல்றேன், தாவேகா திமுக அவங்க முதன்மையாக இப்ப முதல்ல வந்தவங்க, இவங்களுக்கு பக்குவம் நிறைய இருக்கு, இவங்க கொஞ்சம் பக்குவமா ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா வார்த்தையை நீங்க வாய வச்சுட்டு சும்மால இருக்கணும். கரூர் கம்பெனின்னு எனக்கு ஆரம்பிச்சது யாரு? நிர்மல்குமார். அப்ப அது செய்யலாமா? ஏற்கனவே உங்க பாஷையில சொன்னா, உங்க கருத்து படிச்சோன்னா திமுக ஏற்கனவே அராஜகம் பிடிச்சவங்க. உங்க பார்வையில அந்த அராஜகம் பிடிச்சவங்கள சும்மா இருக்கிறவங்களுக்கு நீங்க தூண்டி விடுறீங்களா? அது சரியா? ஒரு தடவையா 2 தடவையா? கலைஞர் இருந்த உண்ணாவிரத்தை நக்கல் பண்றார், நக்கல் பண்ணுங்க, மேடையில போய் போடுங்க சார், மேடை போட்டு பேசுங்க. மாப்பிள்ளை பத்தி G² மாப்பிள்ளைங்கிற அந்த G² இந்த ஆட்சியை பாராட்டி பேசும்போது ரீல்ஸா விட்டு நீங்க சந்தோஷப்பட்டீங்களா? அது ஓகேவா? அப்ப G² உங்க பக்கம் தொழில் பண்றவங்கள தொழில் பண்றவங்க விடுங்க, அந்த தொழில் பண்றவங்க தப்பு பண்ணா பிடிச்சு உள்ள போடுங்க, சொத்துக்களை முடக்குங்க ஆதாரத்தோட. இந்த சில்மிஷங்கள் ஏன்னு நம்ம கேட்கிறோம். இது இல்லாம உங்களுடைய சாதனைகளை சொல்லுங்க, திமுக செஞ்ச தவறுகளை பதிவு பண்ணுங்க, அம்பலப்படுத்துங்க, லைவ்ல போயிட்டு இருக்கு, மக்கள் பார்க்கட்டும். புரியுதுங்களா? இதை செய்ய தவறுறாங்களேன்னு தான் நமக்கு வருத்தமா இருக்கு. பரந்தூர் அந்த திட்டம் ரத்து, ஆதரவும் எதிர்ப்பும் சம அளவுல வருது. இது சமம், யாரு ஜெயிச்சா யார் தோல்வியில இல்ல சார். ஒரு மாற்று திட்டம் என்னன்னு சொல்லாம எதுக்கு இந்த அறிவிப்புன்னு கேட்கிறேன். 100 நாள் மௌனமா இருந்தீங்க, இன்னொரு 10 நாள் எக்ஸ்ட்ரா மெனக்கெட்டு மீனம்பாக்கத்துல இப்படிதான் வடமேற்குன்னு சொல்லிட்டாரு. வடமேற்குல எவ்வளவோ ஏரியா இருக்கு. விஜய் அறிவிச்ச போது வடமேற்கு பக்கம் எக்ஸ்டன் பண்ண போறோங்கிறாரு. எப்படி பண்ணுவீங்க? அங்க மொத்தமே 2000 பேர் தான் இடமாற்றம் செய்யப்பட செய்த விவசாயிகள், விவசாய குடும்பங்கள் 2000 குடும்பங்கள் தான். இங்க எத்தனை லட்சம் பேர் இருக்கான், எத்தனை ஆயிரம் குடும்பங்கள் இருக்கு. சொத்து மதிப்பு என்ன? அங்க 10 ஏக்கர் வாங்கினது இங்க 1 சென்ட் கூட வாங்க முடியாது நீங்க. புரியுதுங்களா? அதை விட பல மடங்கு இங்க வேலை. திட்டத்தோட மதிப்பு என்ன? யார் பணம் கொடுப்பா? பணம் போட்டிருக்கா? நீங்க இடம் வாங்கி இடத்த என்கிட்ட கொடுங்குறான் ஏஐ, ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. வாங்கி வச்சுட்டு அவன் சொகுசாக நடத்துவான், எல்லாமே கண்ட்ரோலே இருக்காது. அப்புறம் ஒரு பாஸுக்கு அல்லாடிட்டு கிடக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட், அது வேற விட்டுரும், அதை விட்டுடுங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கிற போது இன்னும் கொஞ்சம் மெனக்கெட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கிறோம், வரக்கூடாதுங்கிறத உறுதியா இருக்கிறோம். என்ன மாற்று திட்டம்னு ஆய்வு பண்றோம். நான் முழுமையா முடிவெடுத்த பிறகு அறிவிக்கிறேன். யார் இப்போ உங்க சட்டையை பிடிச்சி கேட்க போறா? சொல்லுங்க. மத்திய அரசுல நாடாளுமன்றத்துல கேள்வி பதில் வர்ற போது தயாநிதி மாறன் மாதிரி சில எம்பிக்கள் கேட்டாங்க, பரந்தூரை பத்தி உங்களுக்கு ஏதாவது கம்யூனிகேஷன் வந்திருக்கா? இல்ல இந்த ஆட்சி புதிய ஆட்சியாளர் எங்களுக்கு பதில் வரலன்னாங்க. 100 நாள் ஆனது 110 நாள் ஆனா இப்ப என்ன குறைஞ்சிட போகுது? 1 மாசம் கழிச்சு கூட சொல்லுங்களேன். மாற்று என்ன? அந்த நிலத்தை என்ன பண்ண போறீங்க? விவசாயிகள் முதலமைச்சர் நன்றி சொன்னார்கள். ஆமா, போராட்டத்துக்கு ஒரு வெற்றி கிடைச்சிச்சு. அந்த நிலம் விவசாயிகளுக்கு கிடைச்சாதான் நன்றி சொல்றதுல அர்த்தம் இருக்கும். இல்ல, கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை தொழில்துறைக்கு. அப்ப தொழில் கொடுத்த விவசாயிகள் ஓகேவா? நேற்று வந்த விவசாயிகள் யாராவது மடக்கி கேட்டீங்களா?
கான்கிரீட்லாம் போட்டு சிப்காட்டோ சிட்கோவோ கட்டடங்களோ வந்தால் உங்களுக்கு பரவாயில்லையான்னு கேட்டிங்களா? ஏர்போர்ட் வரக்கூடாது, பில்டிங் வந்துக்கலாம், ஃபுல்லா கான்கிரீட் போட்டுங்க. விவசாயம் எந்த மனசாட்சியுள்ள எந்த விவசாயியாவது அப்படி சொல்லுவானா? சொல்லுங்க சார். அப்புறம் அது என்ன வெற்றி அவங்களுக்கு? விமான நிலையம் வரல, அதை திருப்பி அளிக்கிறதுக்கான திட்டத்தை வகுத்துட்டு இருக்கிறோம். எப்படி ஏன்னா கொடுத்து காசு வாங்கினவங்களாம் செலவு பண்ணியிருப்பாங்க, கல்யாணம் காட்சி பண்ணி கொடுத்துருப்பாங்க பொண்ணு பிள்ளைகளுக்கு, மாற்று இடத்துல போய் இடத்த வாங்கி வீட்டை கட்டியிருப்பாங்க இல்லையா? எப்படி திருப்பி கொடுப்பீங்க? எப்படி அந்த காசை திருப்பி கஜானாவுக்கு வாங்குவீங்க? 100 பேர்கிட்ட வாங்கியிருப்பீங்க, 80 பேர் திருப்பி கொடுப்பான், 20 பேர்கிட்ட இல்லை. அவனுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? சட்டம் என்ன சொல்லுது? சரி, மாற்று திட்டம்னு சொல்றீங்க. எந்த திட்டத்திற்காக அந்த நிலம் கையகப்படுத்துறதா அந்த விதிகளின்படி பேப்பர்ல விளம்பரம் வந்துச்சோ அந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியலன்னா அந்த இடத்த ஒழுங்கு மரியாதையா அந்த ஆள்கிட்டே கொடுன்றதான் சட்டம். தீர்ப்புகள் 100 வந்துருச்சு, உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள். புரியுதா? இன்னொரு தேவைக்கு பயன்படுத்த முடியாதுங்கிறதா திமுகவும் பாமக சொன்னாங்க. ஆனா கீர்த்தனா இல்ல சட்டத்துல இடம் இருக்குன்றாங்க. எந்த சட்டத்தை சொல்றாங்கன்னு அவங்க அமல்படுத்த போதுதான் நமக்கு தெரியும். இன்னும் பிரச்சனை தீரலைன்னு நான் சொல்றேன். பெரும்பாலும் திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திட்டத்துக்காக கொஞ்சம் நிறைய மெனக்கிட்டாங்க. ஆட்சியில் இருந்தனால சார். அதென்ன சார் திமுக? நாம் தமிழர் ஆட்சியில் இருந்தாலும் அவங்களும் அந்த அரசு எடுத்த முடிவுன்னு தான் நம்ம பேசணும். அது என்ன திமுக? இல்ல இன்னைக்கு அவங்க ஸ்டாண்ட் பண்ணி நிக்கிறாங்கல்ல, அதுக்கு சரி. இப்ப இன்னைக்கு என்ன தாவேக்காவா இந்த முடிவு எடுத்தது? தமிழ்நாடு அரசு, தாவேக்கா ஆளுகிற தமிழ்நாடு அரசு முடிவு எடுக்குது சார். தனிப்பட்ட விதத்துல தாவேக்காவினுடைய அந்த நிலைப்பாடும் அதான். தனிப்பட்ட விதத்துல முன்னாடி தனிப்பட்ட முறையில திமுக நிலைப்பாடு அதுதான். எக்ஸ்பான்ஷன் ஒரு புது ஏர்போர்ட் வரணும்னு அந்த இடத்த இருங்க இடம் தான் சார் பிரச்சனை. இருங்க, அந்த இடத்துல பரந்தூர்ல தான் கட்டணும்னு தமிழ்நாடு அரசு சொல்லலையே. எடுத்து படிச்சு பாருங்க. விதிமுறை என்ன சொல்ல தெரியுமா? நீங்கள் குறைஞ்சது 3 இடத்தை பரிந்துரை பண்ணுங்க. யாருக்கு? விமான நிலைய ஆணையத்துக்கு நீங்க அனுப்புங்க. எதுன்னு நாங்க முடிவு பண்ணுவோம். ஏன்னா டெக்னிக்கல் ஃபீசிபிலிட்டி அவங்க தான் பார்ப்பாங்க. தமிழ்நாடு அரசு கிட்ட நிபுணர் குழுவும் இல்லை, அது அவங்க வேலையும் இல்லை, அது அவங்க துறையும் அல்ல. ஒரு மாநில வளர்ச்சிங்கிற முறையில் நிலத்தை வாங்கி கையில் கொடுக்கறது அவங்க வேலை. புரியுதா? அப்ப 3 இடம் கொடுத்தாங்கல்ல, அந்த 3ல 1 சூஸ் பண்ணது யாரு? ஸ்டாலினா? தமிழ்நாடு அரசா? இல்ல சார். இப்போ இவங்க ஒண்ணு சொல்றாங்கல்ல, அது எக்ஸ்டென்ஷன்றனால பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு புது இடம்னு சொல்லுங்க. விஜய் ஒரு இடத்தை கொடுக்க முடியாது, தமிழ்நாடு அரசு ஒரு இடத்தை சொல்ல முடியாது. குறைஞ்சது 3 இடங்களை சொல்லணும். சாய்ஸ் பார்த்து அவங்க தான் முடிவு பண்ணுவாங்க. திமுக முடிவு பண்ண இடம் அல்ல. முடிவு செய்த 3 இடங்களில் ஒரு இடம்னு முழுசா சொல்லுங்க. அப்புறம் எங்க மாப்பிள்ளைக்கு எங்கன்னா வேலை வந்துச்சு. ஆமா, ஒரு திட்டம் வருதுன்னா சுத்தி இடங்களை வாங்கி போடாம செய்வான். பினாமி அரசியல்வாதி இருக்கிற வரைக்கும் பினாமி இருக்கதான் செய்வான். பினாமியில பிடிச்சி உள்ள போடுங்க ஆதாரத்தோட. யார் உங்களை தடுத்தா? சொல்லுங்க சார். இப்போ ஒரு ஊருக்கு பஸ் ஸ்டாண்ட் வரப்போகுது, பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி போட்டால் ஒரு டீ கடை வச்சுக்கலாம், ஒரு ஹோட்டல் வச்சுக்கலாம். நீங்களும் நானும் தொழில் பண்ணுறவங்க நினைப்பாங்களா மாட்டாங்களா? இதில் என்ன சார் தப்பு இருக்கு? அந்த காசு ஒழுங்காக சம்பாதிச்ச காசு தானா? லக்ஷ்மணன் காசு தானா? மார்சல் காசு தானா? இல்லை யாருடைய பினாமியாக இருக்காங்களா? இது சட்டப்படி பாருங்க சார். இது நடக்கக்கூடாது நடந்த மாதிரி இப்படி சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ தங்கத்தரசு கேட்டார்ல, இப்போ நீங்கள் ஒரு மாற்று இடம் ஒன்று வைக்க போறீங்களே, அது எந்த மாப்பிள்ளைக்கு? லாட்டரி மாப்பிள்ளைக்கான்னு கேட்டாரு. அது அவசியமா? லாட்டரி சட்டபூர்வமா நடக்குது, அது சட்டவிரோதம் அல்ல. தடை செய்யப்பட்டதுல இருந்து நடந்தாதான் சட்டவிரோதம். புரியுதுங்களா? கேரளாவில் லாட்டரி வித்துட்டு இருக்காங்க, சட்டவிரோதமா வைக்கிறாங்க. சட்டப்படி அரசே நடத்துது லாட்டரியை. அது ஏதோ சட்டவிரோத தொழில் மாதிரி ஒரு குற்றச்சாட்டை நீங்களே எதுக்கு வழியை வந்து அந்த சபையில பேச வைக்கிறீங்க? புரியுதுங்களா? பொது பிரச்சனை வர்ற போது அந்த பிராடர் மைண்ட் இல்லை. திமுக அதிமுக தான் இல்லாம இருந்துச்சு, அடிச்சுக்கிட்டு செத்தாங்கன்னு சொல்லுவோமே கிராமங்கள்ல, அது மாதிரி பண்ணாங்க. அதுக்கு மாற்றம் தானே நீங்க வந்தீங்க. நீங்க காவிரியை பத்தி பேசுற போது 4 மணி நேரம் உண்ணாவிரத்தை தமிழ்நாடு பாதிச்சுன்னு தேவையா? கரூர் கம்பெனிங்கிற வார்த்தையை சொல்லலாமா சார்? சொல்லக்கூடாது நான் சொல்லல. நல்ல ஊர் முழுக்க மைக்கை கட்டி போலீஸ்ட பெர்மிஷன் வாங்கி கரூர் கம்பெனி பாட்டிலுக்கு 10 ரூபா டான்ஸ் பாட்டு எல்லாம் பண்ணுங்க, பொது மேடையில போய் பண்ணுங்க சார். அன்னைக்கு அதை பேச வேண்டிய அவசியம் என்ன சார்? சொல்லுங்க சார். செந்தில் பாலாஜி உங்களுக்கு அவ்வளவு கோபம் இருந்தா பிடிச்சு உள்ள போடுங்க, ஆதாரப்பூர்வம். உங்களால பண்ண முடியலையே. கோர்ட்ல உங்க பாஷையில சொன்னா குட்டு வாங்கிட்டே வர்றீங்களே. அவரை விழிக்கிற போது மாண்புமிகு உறுப்பினர்னு சொல்லணும், இல்ல சொல்ல பிடிக்கல உறுப்பினர் சொன்ன மாதிரி அப்படின்னு ஆரம்பிங்க. இல்லாட்டி கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர்னு சொல்லுங்க. கரூர் கம்பெனி சாரி கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். இது எவ்வளவு பெரிய சேட்டை தெரியுமா? சில்மிஷன் தெரியுமா? செந்தில் பாலாஜிக்கு சரியான அரசியல் பதிலடி, சரியான நக்கல் பதிலடி நான் மறுக்கல. அதை சொல்ற இடமா சட்டசபை நம்ம கேட்கிறோம். அமைச்சருக்கு தானே சார் பொறுப்பு இருக்கு. அந்த விஷயத்துல அவர் எழுப்புற பிரச்சனைகளுக்கு என்ன? 12 லட்சம் பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தானே, கரண்ட் பில் அதிகமான, அதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லையே. இப்ப கைப்பற்றினது காணாமல் போனது 18 ஹார்ட் டிஸ்க், கண்டுபிடிச்சா சொன்னது 34-36 ஹார்ட் டிஸ்க். இது என்னங்க அர்த்தம் கேட்கிறாரு. கடைசி வரைக்கும் ஒரு பதிலே சொல்லலையே. கரூர் கம்பெனின்னு சொல்லி நீங்க எதை திசை திருப்பாக்குறீங்க? அப்ப செந்தில் பாலாஜி கேட்ட கேள்வி நியாயம் தானே? அது தேவையான நம்ம கேட்கிறோம். நீங்க அவரை கரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எப்படி சார் ஒருத்தர் சொல்ல முடியும்? நிர்மல்குமார் பார்த்து முன்னாள் RSS காரர்
சங்கியாக இருந்தவர் அப்படின்னு அப்படியே பேசிட்டே போலாமா? அதிமுகவில் இந்த பொறுப்பிலிருந்து எடப்பாடி அணியா ஓபிஎஸ் அணியா என்று குழம்பி தினகரனிடம் சில காலங்கள் இருந்து அப்படிப்பட்ட எரிசக்தித்துறை அமைச்சர் அவர்களே அப்படின்னு ஒருத்தர் பேசினா நல்லா இருக்குமா? அது இது தேவையா? அதுவும் அசிங்கம் தான், அதையும் நான் கண்டிப்பேன். புரியுதுங்களா சொல்றது? இது பேசுற இடமா அதுன்னு நான் கேட்கிறேன். அதனாலதான் சொன்னேன், ஆளுகிற தரப்புக்கு தான் பொறுப்பு அதிகம். அது இந்த மாதிரியான சூழல்ல தொங்கு சட்டமன்றம் அமைஞ்சிருக்கு, ஆட்சி எப்படி தொங்கிக்கிட்டு இருக்கு, ஏதோ நீடிச்சுக்கிட்டு இருக்கு, அப்பப்ப சண்டைகள் வர ஆரம்பிச்சிருக்கு, இடதுசாரிகள் ஒரு முறாக, காங்கிரஸ்காரங்க ஒரு பாய்ச்சல் பாயிறாங்க. புரியுதுங்களா? இந்த ஆட்சியை நிலைத்த தன்மையை ஏற்படுத்தணும், நீடித்த ஆட்சியா கொண்டு போகணும் அப்படின்னு அதுல கவனம் செலுத்துறதை விட்டுவிட்டு சும்மா சீண்டி நாங்க புதியவங்க இந்த சீட்டல் மட்டும் பண்ணலாமா சார்? என்ன சார் இது புதுசு சொல்லிட்டு நீங்க இதெல்லாம் அனுபவிப்பீங்களா? யாரும் சும்மா விட மாட்டாங்க. நீங்களும் விடாதீங்க. ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணிட்டு தானே இருக்கிறாங்க, பண்ணுங்களேன். மக்கள் எடை போடட்டும், எல்லாத்தையும் பார்த்துட்டு தானே இருக்கிறாங்க. தன்னுடைய தேர்தல் வாக்குறுதிகளை படிப்படியாக விஜய் அவர்கள் நிறைவேற்ற ஆரம்பித்திருக்கிறார். 3 சிலிண்டர் இலவசம், யாருக்கு 2 லட்சத்துக்கு கீழே ஒண்ணுமே இல்லாததுக்கு அது பரவாயில்லதான். அப்போ விஜய் மக்களை ஏமாற்றுகிறார். நான் சொல்லல, சொன்னது யார் சொல்லுங்க? சொன்னது யார் தெரியுமா? விஜய் தான் சொன்னார். அந்த வீடியோ ஆடியோ இன்னைக்கு சமூக வலையில வந்துட்டு இருக்கு. அனைத்து பெண்களுக்கும் 1000 ரூபாய் என்று சொல்லிவிட்டு இப்போது அந்த குடும்ப தலைவிகளுக்கு கண்டிஷன் போடுகிற அரசாக நாங்கள் இருக்க மாட்டோம், மக்களை நாங்கள் ஏமாற்ற மாட்டோம்னு சொல்லிட்டு இந்த அறிவிப்புல வாசிக்கிறார். 6 சிலிண்டர் 2500, 4000 படித்தவர்களுக்கு, பட்டதாரிகளுக்குன்னு. அவர் பாஷையில் மக்களை ஏமாத்துறது. நான் அரசியல் நான் பேசவே மாட்டேன். 6 சிலிண்டர் கொடுக்கவே இல்லைன்னாலும் நான் பாராட்டுவேன் விஜய. நீங்க அரசியல்ல திட்டிக்கோங்க மேடை போட்டு. இந்த தமிழ்நாடு அரசு இருக்கிற நிதி நிலைமையில இந்த கதி இல்லை, இது தேவையில்லைன்னு சொல்றதை ஆதரிக்கிறவங்கள முதல் ஆளா நான் இருப்பேன். ஆனால் 1 சிலிண்டர் கொடுத்தாலும் அது ஒரு வயிற்றுல பால் வார்க்கிற மாதிரின்ற பல ஆயிரம் குடும்பங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஸோ இது வரவேற்கிறன்றத அந்த ஆங்கிள் வேணா வரவேற்கலாமே தவிர, என்ன சார் 6க்கு 3 தான் கொடுத்தாரு, நான் ஒரு கிராமங்களில் சொன்னா அதுக்கு மேல வார்த்தை வர வேண்டாம்னு பாக்குறேன். 6 கொடுத்துருவாரு, 12 சிலிண்டருக்கான காசு உங்க தலையில வைப்பாரு, முதுகுல முடி உறிஞ்சி எடுப்பாரு. பரவாயில்லையா? எடுத்துட்டு விஜய் வச்சுக்க போறது இல்லை. தமிழ்நாடு அரசுக்கு அது அவ்வளவு நிதிச்சுமை இருக்கு. உங்களுக்கு 5000 கொடுத்தா 10,000 உங்க தலையில கட்ட போறாங்கன்னு அர்த்தம். அப்பதான் அந்த 5000 கொடுக்க முடியும். இந்த குறைஞ்சபட்ச அறிவுக்கு, இந்த குறைஞ்சபட்ச யதார்த்தத்துக்கு பொதுமக்கள் வரலைன்னா உங்க தலையில தான் விடியும். அது 6 சிலிண்டர் ஆகட்டும், 1500 ரூபாய் கூட கொடுத்து 2500 ஆகட்டும், படித்து வேலை இல்லாமல் இருக்கிற பட்டதாரிகளுக்கு மாதம் 4000, இதெல்லாம் 1000 பேர் அடுக்கட்டும். அதெல்லாம் நம்பி ஏமாறாதீங்க. எவ்வளவு கொடுக்குதோ இந்த அரசு, அதை விட 2 மடங்கு உங்களிடமிருந்து எடுக்கப்படும். துடிக்க எடுப்பாங்க. அது ஒரு பக்கம் யோசிச்சாலும் விஜய் அவர்கள் கொடுப்பாரு அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல எல்லாம் வந்துட்டு எங்க கொடுப்பாருன்னா 2500 பத்தி வரைக்கும் வார்த்தையே வரலையே. எங்க கொடுப்பாரு? 5 வருஷம் இருக்கு சார். இதெல்லாம் எதான் சொல்றேன், இதெல்லாம் தூக்கி தூர போடுங்க சார். இதெல்லாம் அரசியல், வெளியில போய் பேசட்டும், நம்ம யதார்த்தத்தை பேசுவோம். 5 ஆண்டுகளும் விஜய் 2500 பத்தி பேசலைன்னா சந்தோஷப்படுற முதல் நான் தான். ஆனால் வெளிப்படைத்தன்மையோட அதை அறிவிக்கணும். 2500 கொடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், வாக்குறுதியில கொடுத்தீங்க, உட்கார்ந்த பிறகுதான் தெரிஞ்சு கொடுக்க முடியாது, என்ன மன்னிச்சிருங்க. சொல்லலைன்னா விஜய் கிட்ட நேர்மை இல்லைன்னு அர்த்தம். விஜயை பாராட்டும் ஒரு ஆங்கிள், நேர்மை இல்லைன்னு விமர்சிப்போம். ஆரம்பத்திலே சொல்லுங்க சார், இன்னொரு 6 மாசம் கழிச்சு கூட சொல்லுங்க. 1 வருஷம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், இதே நம்ம சரியாகும்னு பார்த்தேன், முடியல, 2500 முடியல, ஒரு 500 ரூபாய் கூட்டி 1500 ஏத்துக்கோங்க அப்படின்னு வெளிப்படையா அறிவிக்கணும். இந்த பூசி முழுகிற வேலை பண்ணீங்கன்னா உங்களுக்கும் திமுகவுக்கும் வித்தியாசம் இல்லை, உங்களுக்கும் அதிமுகவுக்கும் வித்தியாசம் இல்லைன்னு மக்கள் பார்ப்பாங்க. ரொம்ப சீக்கிரம் அம்பலப்பட்டு போயிடுவீங்க. மக்கள் உங்களை விட புத்திசாலிகள். நீங்க ஏதோ எல்லாம் தெரிஞ்ச மாதிரி அப்படியே ராஜதந்திரமா நகர்த்திட்டு போயிடலாம். நாங்கள் சொன்னது 5 ஆண்டுகளுக்கு தானே செங்கோட்டை எனக்கு சொல்றதுக்கு சொன்னாரு. அதை பார்த்துட்டு தானே திமுக உட்கார வேண்டிய இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. இதே கதி தாவேக்காவுக்கும் வராது என்று சொல்ல முடியாது. அதனால வெளிப்படைத்தன்மையா ஒத்துக்கோங்க. இல்ல நினைக்கிறீங்களா முடியாதுன்னு சொல்லி சரண்டர் ஆகுது? அது ஏன் சரண்டர் வார்த்தை நீங்க ஏன் சார் பயன்படுத்த? இல்ல சார், நான் சொல்லல இந்த வார்த்தையை. இல்ல, வெளிப்படைத்தன்மை என்ற வார்த்தையை தான் நான் பயன்படுத்துறேன். விஜய் சொன்ன வார்த்தை, இந்த அரசு வெளிப்படைத்தன்மையோடு இயங்கும். பதவியேற்க சொன்னாரா? அதுல ஒரு பகுதி தான் இது, ஒரு விஷயம்தான் இது. நிதி நிலைமை சரியா இல்லை, ஒரு குழு அமைச்சிருக்கோம், கான்டெக்ஸ் கல்வாலியா தலைமையில் நிதி நிலைமை மேம்படுத்திருக்கு. அதெல்லாம் நிதிநிலை மேம்பட்ட பிறகு நான் தர்றேன், இப்போதைக்கு இதுதான் செய்ய முடியும் அல்லது இப்போதைக்கு இதை செய்ய முடியாதுன்னு வெள்ளை அறிக்கை இல்லை, ஒரு அறிக்கை விடணும்னு எதிர்பார்க்கிறேன். விஜய் கிட்ட எதிர்பார்ப்பேன். விஜய் எனக்கு சொல்லி கொடுத்தது அதுதான். நேர்மை இருக்கும், வெளிப்படைத்தன்மை இருக்கும்னு சொன்னார் இல்லையா, அதை வச்சுதான் நான் எதிர்பார்க்கிறேன். இன்னொரு பக்கம் மகளிருக்கான அந்த பயண திட்டத்தையும் கொஞ்சம் விரிவாக, அது எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தானே. அது என்ன சார், முதல்ல ஒரு 7000 பஸ்ல போகலாம், இப்போ 12000 பஸ்ல போகலான்னு சொல்றாங்க. அதுவும் வரப்பிரசாதம் தான். கஷ்டப்படுற பெண்களுக்கு அது நிச்சயமா கை கொடுக்கும் தான். அதை தாண்டி அதில் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை.